அடிமை விலங்குகள் அகன்றதடி. ஆணுக்கு பெண் இழைத்தவள் இல்லை என்ற நிலை வந்ததடி. பாடுங்கடி பாடுங்கடி ஆண்ட சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. பாடுங்கடி பாடுங்கடி அடிமை விலங்குகள் அகன்றதடி. ஆணுக்கு பெண் இழைத்தவள் இல்லை என்ற நிலை வந்ததடி. கற்பு என்பது இருபாலர் ஒழுக்கம் என்று சொன்னார் எங்கள் வள்ளுவர். இருவரும் சமம் என வாழ்ந்தால் அறிவியல் ஓங்கி வையும் தலைக்கும் என்றார் மகாகவி பாரதி. பெண்ணடிமை என்றால் தான் மனடிமை தீரும் என்றார் எங்கள் பாவேந்தர். எல்லா துறையிலும் முன்னேறி இணையான நிலை வந்தோம் காணீர். கற்பு என்பது இருபாலர் ஒழுக்கம் என்று சொன்னார் எங்கள் வள்ளுவர். இருவரும் சமம் என வாழ்ந்தால் அறிவியல் ஓங்கி வையும் தலைக்கும் என்றார் மகாகவி பாரதி. பாரதி பாரதி பாரதி. பெண்ணடிமை தீர்ந்தால்தான் மண்ணிமை தீரும் என்றார் எங்கள் பாவேந்தன். எல்லா துறையிலும் முன்னேறி இணையான நிலை வந்தோம் காணீர். பாடுகடி 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 பாப்பா. ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. அடிமை விலங்குகள் அகன்றதடி. ஆணுக்கு பெண் இழைத்தவள் இல்லை என்ற நிலை வந்ததடி. ஆணும் பெண்ணும் சமம் அனுசரித்து வாழ்ந்தால் சுகம். இதுதான் இன்றைய புதுமொழி என்றும் இன்றும் முதுமொழி. ஆணும் பெண்ணும் சமம் அனுசரித்து வாழ்ந்தால் சுகம். இதுதான் இன்றைய புதுமொழி என்றும் இனித்திடும் முதுமொழி. முதுமொழி 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 முதுமொழி. பாடுங்கடி பாடுங்கடி ஆண்ட சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. பாடுங்கடி பாடுங்கடி அடிமை விலங்குகள் அகன்றதடி. ஆணுக்கு பெண் இழைத்தவள் இல்லை என்ற நிலை வந்ததடி. நிகழ்ச்சியில் தலைமையுரை ஆற்றுவதற்காக இசைந்திருக்கக்கூடிய திரு உதயகுமார் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். திரு டாக்டர் முனைவர் MA உதயகுமார், மாவட்ட கல்வி அலுவலர், முன்னாள் மாவட்ட கல்வி அலுவலர் மற்றும் பல்வேறு பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர். தினமும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகளிலே எப்போதும் கலந்து கொண்டிருக்கக்கூடியவர். மக்களுக்கு நிறைய சேவைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பவர். ஓய்வு ஒளிச்சல் இல்லாமல் உழைத்துக் கொண்டிருப்பவர் திரு உதயகுமார் அவர்கள் இன்று நமக்கு இந்த மகளிர் தினத்திலே பெண்ணியம் இன்று என்ற தலைப்பில் நடக்கக்கூடிய இந்த சிந்தனை அரங்கத்திற்கு தலைமை தாங்க வந்திருக்கின்றார். அவரை வருக வருக என்று முதலில் வரவேற்கின்றேன். ஐயா உதயகுமார் ஐயா, வாங்க ஐயா, உங்களுடைய உரையை ஆற்றுங்கள். உங்களுடைய தலைமை உரையில் இந்த நிகழ்வு சிறப்பாக தொடங்கட்டும். மகிழ்ச்சி சார், வாழ்க வளமுடன். நன்றி. இந்த உலக மகளிர் தினத்தை ஒட்டி ஒரு மிகச்சிறந்த ஒரு இணைய மூலமாக உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லக்கூடிய வாய்ப்பை நல்கி மிக சிறப்பான இந்த கருத்தரங்கை ஜூம் வழியாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அன்பிற்குரிய நண்பர், இந்திய அலுவலர் சங்கத்தினுடைய மூத்த உறுப்பினர், அது மட்டுமல்ல மாவட்டத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்து பணி நிறைவு பெற்றிருப்பவர், நீதிபதியாக இருந்து இந்த அளவுக்கு தமிழ் புலமையும் தமிழ் ஆர்வத்தையும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த ஒரு தமிழறிஞராக இருக்கக்கூடிய என்னுடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நண்பர் குகன் கருணாநிதி சார் அவர்களுக்கு என்னுடைய அன்பான முதல் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு சாதனை பெண்மணிகளையும் ஆளுமை மிக்க சாதனையாளர்களையும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை கேட்குதுங்களா? ஐயா உதயகுமார் ஐயா, உங்களுடைய இதை அன்மியூட் பண்ணிக்கங்க, உங்களுடைய இதை. இப்ப பேசுங்க. இப்ப முதல்ல நான் சொல்லட்டுமா சார்? இல்ல இல்ல, முதல்ல பேச கேட்கலையா? இல்ல கேட்டது இடையில மற்றவர்கள் பேசுறதை கேட்டதுனால மியூட் பண்ண எல்லாத்தையுமே. இப்ப மறுபடியும் பேசு. என்ன பத்தி சொன்னீங்க அதெல்லாம் கேட்டு முடிஞ்சது. ஆமா ஓகே, மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி. ஆக நாளை தினம் மார்ச் 8ஆம் நாள் உலக மக்களுடைய அத்தனை மகளிரையும் பாராட்ட வேண்டிய தினம், கொண்டாடக்கூடிய தினம். ஆக நாளை தினம் நடைபெறக்கூடிய அந்த உலக மகளிர் தினத்திற்கு முன்கூட்டியே எனது அனைத்து மனமார்ந்த வாழ்த்துக்களையும் அனைத்து மகளிருக்கும் நான் முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளில் நாம் நினைவு கூறத்தக்கது என்னவென்றால், பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் என்று சொல்வார்கள். ஆக இந்த பெண்களினுடைய சாதனைகளை, அவர்களுடைய தன்னம்பிக்கை, அவர்கள் இந்த சமூகத்தின்பால் முன்னேற்றத்திற்கு அவர்கள் செய்யக்கூடிய பல்வேறு தொண்டுகள், பங்குகளை எல்லாம் போற்றக்கூடிய, பெருமைப்படுத்தக்கூடிய, பாராட்டக்கூடிய ஒரு பெருமை மிக்க நாளாகத்தான் இதை நான் கருதுகின்றேன். பெண்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள், சமத்துவங்கள், அவருடைய கல்வி முன்னேற்றங்கள், அவருடைய தன்னம்பிக்கை உருவாக்கக்கூடிய இந்த சமத்துவ பண்புகளை எல்லாம் இன்னும் மேலே முன்னேற்றம் செல்வதற்காக அவர்களை ஊக்குவிக்கக்கூடிய, சிந்திக்கும் நாளாக இந்த நாளை நான் கருதுகின்றேன். ஒரு குடும்பத்துடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியும், சமூகத்தினுடைய முன்னேற்றமும், நாட்டினுடைய வளர்ச்சியும் பார்த்தால் பெண்களின் பங்கு மிக குறிப்பிடத்தக்கது, இன்றியமையாதது. சுவாமி விவேகானந்தர், நான் ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா கல்லூரியிலே பயின்றவன் என்பதனால் சுவாமி விவேகானந்தருடைய அறிவுரைகளை, வீரமொழிகளை நான் பல புத்தகத்திலே படித்திருக்கின்றேன். அவர் புகழ்மிக்க ஒரு பொன்மொழியை சொல்லி இருக்கின்றார். அது என்னவென்றால், ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்தை அறிய வேண்டுமானால், ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்தை அறிய வேண்டுமா என்றால், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எவ்வளவு முன்னேறியுள்ளார்கள் என்று முதலில் பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். ஆகவே அடிப்படையில் பார்த்தால் வீரத்துறை சுவாமி விவேகானந்தர் கூறியது என்னவென்றால், ஒரு நாட்டினுடைய பெண்கள் முன்னேற்றம் தான் அந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த முன்னேற்றம் என்று அவர் மறைமுகமாக அவருடைய கருத்தை பதிவு செய்திருக்கின்றார். இப்பொழுதெல்லாம் தொழில்நுட்ப வளர்ச்சி மிகவும் வளர்ந்திருக்கின்றது. பழைய காலம் போல் பெண்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டும் என்ற நிலை மாறிவிட்டது. இன்றைய தினம் அவர்கள் எல்லாம் ஆண்களுக்கு நிகராக என்று சொல்வதை விட, ஆண்களை விட என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் பல துறைகளிலே மிக புகழ்மிக்க ஆளுமையாக, சாதனையாளர்களாக வந்திருக்கின்றார்கள். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அறிவியல் துறையை எடுத்துக்கொண்டால், ஏனென்றால் நான் கெமிஸ்ட்ரி படித்தவன், வேதியியல் துறையிலே இருந்து வந்தவன். அறிவியல் துறை எடுத்துக்கொண்டால் நான் ஆச்சரியப்பட்டு, நான் படித்த காலத்திலேயே ஆச்சரியப்பட்டேன். இன்றளவும் ஒரே பெண்மணி 2 நோபல் பரிசுகளை பெற்ற ஒரு அறிவியல் விஞ்ஞானி என்று சொன்னால் அது மேடம் மேரி கியூரி மேடம். ஆக அந்த மேரி கியூரி அவர்கள் 2 நோபல் பரிசுகளை பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால், அவரிடம் இருக்கக்கூடிய அந்த கல்வி அறிவுதான் அந்த பெண்களுடைய திறப்பை வெளிப்படுத்தி அதே போல் நமக்கெல்லாம் தெரிந்த விண்வெளி வீராங்கனை, இந்தியா வம்சாவளியிலே பிறந்த ஒரு பெண், இந்தியாவிற்கே பெருமை சேர்த்த ஒரு பெண், கல்பனா சாவ்லா அவர்கள் விண்வெளியிலே பறந்து இந்திய பெண்களுக்கே பெருமை சேர்த்திருக்கின்றார். அதே போல கல்வித்துறையை எடுத்துக்கொண்டால் பல ஆளுமைகளை சொல்லலாம். அண்மையிலே மறைந்திட்ட கர்நாடக மாநிலம் பெங்களூரை சேர்ந்த சகுந்தலா தேவி அவர்கள் எல்லாம் கணனியை விட அதிகமாக கணக்குகளை போட்டு நம்மை எல்லாம் வியப்பில், இன்ப அதிர்ச்சியிலே ஆழ்த்திய பல ஆட்களை பல ஆளுமைகளை நாம் சொல்லலாம். அதே போல நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேஷன். நான் பள்ளியிலே மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றி, இங்கே நாமக்கல் மாவட்ட கல்வி அதிகாரியாக பல ஆண்டுகளும், சேலம் மாவட்ட கல்வி அலுவலராகவும் நான் பணியாற்றி இருக்கின்றேன். அப்பொழுது என்னுடன் பணியாற்றிய அந்த கல்வி அதிகாரிகளை பார்க்கின்ற பொழுது பல பெண் ஆளுமைகள்
நமக்கு ஈடாக மிக சிறப்பாக பணிபுரிந்ததை அவர்களை உற்சாகப்படுத்தியிருக்கின்றேன், பாராட்டியிருக்கின்றேன். இன்னும் சொல்ல போனால், நான் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய செனட் உறுப்பினராகவும் அகாடமிக் கவுன்சில் உறுப்பினராகவும் பல ஆண்டுகள் பணியாற்றி இருக்கின்றேன். அப்பொழுது அந்த ஆட்சி மன்ற குழுவில் இருக்கக்கூடிய பல பெண் உறுப்பினர்கள், சில பெண் உறுப்பினர்கள் அப்பொழுது இருந்தார்கள். அந்த உறுப்பினர்களுடைய அந்த பயமற்ற இந்த துணிச்சலான பேச்சு, தன்னம்பிக்கை மிக்க பேச்சை பார்த்து நான் வியந்திருக்கின்றேன். அப்படிப்பட்ட அந்த பெண்களை போற்றக்கூடிய இந்த நாளாக இந்த நாளை நாம் இப்பொழுது நினைத்து பார்த்து அவர்களை பாராட்டுகின்றோம். மேலும் இந்த பெண்களுடைய இந்த மார்ச் 8ஆம் நாளை நாம் பல துறைகளிலே அவர்களுடைய உலக அளவில் செய்திட்ட சாதனைகள் எல்லாம் நினைத்து அவர்களை நாம் போற்ற வேண்டும். உதாரணத்துக்கு, அண்மையிலே ஒலிம்பிக்கிலே மிகப்பெரிய தங்கப் பதக்கத்தை பெற்ற PV சிந்து அவர்கள், முன்னால் பெற்ற PT உஷா போன்றவர்கள் எல்லாம் இந்த பெண்களுக்கு ஒரு உற்சாகப்படுத்தக்கூடிய உற்சாக டானிக்காக நான் கருதுகின்றேன். ஆக இது எனக்கு நமக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், வாய்ப்பு கிடைத்தால் நாங்கள் உங்களை விட உலக சாதனை படைப்போம், இந்த உலகத்தையே மாற்றி காட்டக்கூடிய சக்தி கொண்டவர்கள் நாங்கள் என்று சொல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் நான் கருதுகிறேன். ஆகவேதான் நம்முடைய ஸ்பிரிச்சுவல்ல கூட அவர்களை எல்லாம் நாம் சக்தி என்று அழைக்கின்றோம். சிவன் பெரிதா சக்தி பெரிதா என்றெல்லாம் பட்டிமன்றம் வைத்த காலம். ஆக சக்தியுடைய அந்த பங்கு என்பதையெல்லாம் நாம் திருவிளையாடல் போன்ற பல படங்களில் நாம் பார்த்திருக்கின்றோம். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கூட ஒரு இடத்திலே குறிப்பிடுகின்றார். உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய நிறுவனர் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் குறிப்பிடுகின்றார், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுமே பெண் ஜாதி தான் என்று சொல்கின்றார். எப்படி என்று கேட்டால், பெண் மக்கள் அனைவரும் ஒரு பக்கம், பெண்களால் படைக்கப்பட்டவர்கள் தான் நாம் எல்லாம் என்று நம்முடைய ஆண் மக்களை எல்லாம் பெண்களுடைய பிரதிநிதிகள், பெண்களுடைய வாரிசுகள், அவர்களால் படைக்கப்பட்டவர்கள் தான் நீங்கள் என்று அந்த பெண்ணினுடைய பெருமையை அவர் போற்றியிருக்கின்றார். ஆகவே நம்முடைய பெண்களினுடைய கல்வி, கலாச்சாரம், பண்பாடு இவைதான் ஒட்டுமொத்த இந்த உலகத்தையே மாற்றி காட்ட வல்லது. இன்னும் சொல்ல போனால், நல்ல மனிதர்களாக வாழ்வதற்கு நமக்கு வழிகாட்டுவது என்றால் நம்முடைய தமிழ் கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தை கட்டி காப்பாற்றுவது நம்முடைய ஆண்களை விட பெண்களுடைய பங்கு குறிப்பிடத்தக்கது, முக்கியமானது, முதன்மையானது. ஆகவே பெண்கள் தான் நம்முடைய குடும்பத்தினுடைய முதல் ஆணிவேர். இன்னும் சொல்ல போனால், நான் வேதியியல் துறையிலே முதுகலை பட்டதாரி வேதியாசிரியராக பணியாற்றிய காலத்திலிருந்து நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பேன், பெண்கள் தான் வீட்டினுடைய முதல் ஆசிரியர் என்று. ஏனென்றால் அவர்கள் தான் முதலிலே நமக்கு வீட்டு பாடத்தை சொல்லிக் கொடுத்து வீட்டிலே ஒழுக்க பழக்க வழக்க கல்வியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய முதல் ஆசிரியர் பெண்கள் தான். ஆகவே அவர்கள் தான் குடும்பத்தினுடைய முதல் ஆசிரியர். ஆகவே தாயானவர் கல்வி அறிவை பெற்றுவிட்டால் ஒட்டுமொத்த அந்த குடும்பமே கல்வி அறிவு பெற்றுவிடும். ஆக அந்த ஒரு பெண்களுடைய கல்வி என்பது ஒரு தனிப்பட்ட முன்னேற்றம் அல்ல, அது ஒட்டுமொத்த நாட்டின் முன்னேற்றம், ஒரு ஒட்டுமொத்த சமூக முன்னேற்றம். ஆக ஒட்டுமொத்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அடித்தளம் என்பது பெண்களுடைய கல்வி என்பது மிக முக்கியம். ஆகவேதான் தந்தை பெரியார் அவர்கள் எல்லாம் பெண்ணுக்கு விடுதலை பெண்ணுக்கு விடுதலையும் பெண் உரிமையை பற்றும் போற்றி இந்த அளவுக்கு இன்றைய தினம் சமூக நீதியை காத்து கொண்டிருக்கிறது நம்முடைய தமிழ்நாடு அரசு. அவர் ஆக அந்த வகையிலே அனைத்து பெண்களும் வருங்காலத்திலே மிகச்சிறந்த ஆளுமையாக வளர்வதற்கு இந்த இணைய வழியின் வாயிலாக அனைத்து உலக மகளிர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி என் தலைமையுடைய நிறைவு செய்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. மிக அருமையான ஒரு தலைமுறை, மிக அருமையான ஒரு தலைமையுரை. மகிழ்ச்சி சார். சரி, மிக அருமையான ஒரு தலைமை உரையை நமக்கு திரு உதயகுமார் ஐயா அவர்கள் ஆற்றினார்கள். அதில் விவேகானந்தர், நன்றி சார், கேக்குதா, பெண்களின் முன்னேற்றம் தான் நாட்டின் முன்னேற்றம் என்று குறிப்பிட்டதை கூறினார். அதே போன்று பல்வேறு துறைகளிலும் பெண்கள் முன்னேறி வந்திருப்பதற்கு பல்வேறு எடுத்துக்காட்டுகளை நமக்கு எடுத்து கூறினார். அதே போல வேதாத்ரி மகரிஷி அவர்கள் எல்லோருமே பெண்கள் தான் என்று கூறினார் என்று ஒரு கருத்தை முன்வைத்தார். அதே போன்று திருவிக்கா அவர்களும் ஒரு நூலிலே சொல்லியிருக்கிறார் என்று நான் படித்ததாக ஞாபகம். அவர் ஏதோ பெண்மையை போற்றுவோம்னா ஏதோ ஒரு பெண்மைன்னு அந்த புத்தகம் வரும்னு நினைக்கிறேன். ஐயா ரவிச்சந்திரன் ஐயாவுக்கு அதை பற்றி தெரியும் நினைக்கிறேன். அதுல அனைவருக்குள்ளும் பெண்ணின் தன்மை இருக்கிறது,
பெண்ணின் தன்மை பெண்ணின் பெருமை, பெண்ணின் பெருமைங்க. பெண்ணின் பெருமை. திருவிக்காவின் பெண்ணின் பெருமை. திருவிக்கா அவர்கள் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அந்த நூல் தமிழ் இலக்கியம் பயில்பவர்களுக்கு ஒரு பாடமாக இருந்தது. அதில் நான் படித்ததாக நினைவு. அவர் எல்லோருள்ளும் பெண்மை இருக்கிறது, பெண் தன்மை இருக்கிறது, எல்லோரும் பெண் தன்மையாக மாறுவதற்குத்தான் முயற்சி செய்ய வேண்டும் என்ற அளவிற்கே அவர் கூறியதாக எனக்கு நினைவு வருகிறது. ஆக அந்த அளவுக்கு அதை வேதாத்திரி அவர்களும் அதை ஆமோதித்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். அல்லது வேதாத்திரிக்கு பிறகு திருவிக்காவா, திருவிக்காவுக்கு பிறகு வேதாத்திரியார் என்று எனக்கு தெரியவில்லை. நல்லது. அதே போன்று கலாச்சாரத்தின் காவலர்களாக பெண்கள் இருப்பதையும், பெண்கள் தான் முதல் ஆசிரியர்கள் என்பதையும், பெரியார் பெண்ணுரிமை போற்றினார் என்ற நல்ல கருத்துக்களை எல்லாம் முன்மொழிந்து நமக்கு ஒரு நல்லதொரு தலைமை உரையை, தொடக்க உரையை நிகழ்த்தி இருக்கின்றார். அவருக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா அவர்கள் பல்வேறு இன்று பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள இருக்கிறார். அதிலும் நேரம் ஒதுக்கி ஒரு 10 நிமிடம் வந்து உரையாற்றி செல்வதற்காக வருவதாக சொல்லி செய்திருந்தார். அதுபடி வந்து சரியான நேரத்திலே நம்முடைய நிகழ்ச்சியை தொடங்கி வைத்திருக்கார். மீண்டும் அவருக்கு நன்றியை உரைத்து, ஐயா அவர்கள் முடிந்த வரைக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று மற்றவர்களும் எப்படி கருத்துக்கள் சொல்கிறார்கள் என்பதை கேட்டு இயன்ற அளவுக்கு ஊக்குவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நமது நிகழ்ச்சிக்கு வணக்கம். யாவரும் கேளீர் கலை இலக்கிய மையத்தினுடைய பெருமைக்குரிய தமிழறிஞர், நற்றமிழுக்கு நல்ல தொண்டு ஆற்றுகின்ற பெருமைக்குரிய மேனாள் நீதியரசர் ஐயா விடியல் குகன் சார் அவர்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கின்றேன். இணைய வழியில் தொடர்ந்து இலக்கிய நிகழ்ச்சிகளை நடத்துவதில், அதில் வெற்றி காண்பதில், வர முடியாதவர்களை கூட வரவழைத்து ஆற்றுப்படுத்துகிற ஆற்றல் மிக்க தமிழறிஞர் தான் நம்முடைய மாண்புமை நீதியரசர் அவர்கள். அவர்களுக்கு நம் எல்லோரின் சார்பிலும் நம்முடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்து மகிழ்கிறேன். மற்றும் எனக்கு முன்னாலே தலைமை உரை ஆற்றிய பெருமைக்குரிய ஐயா அவர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கின்றேன். பல்வேறு பணிகளுக்கு இடையிலும் ஒரு நல்லதொரு தலைமை உரையை நமக்கு நல்கி சென்றிருக்கிற பெருமைக்குரியவர். அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். திருச்சி சேவை நிறுவனத்தினுடைய நிறுவனர் பெருமைக்கு ஐயா கோவிந்தராஜன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. திருச்சி என்றாலே சேவை, சேவை என்றாலே திருச்சி என்று சொல்லுகிற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய நிறுவனம். அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கின்றேன். மற்றும் இங்கே கவிச்சித்ரா ட்ரஸ்டினுடைய கார்த்திகேயன் சார், கோமதி மேடம், யோகேஸ்வரன் சார், இன்னும் இணைப்பில் இருக்கிற அத்துணை உதயகுமார் சார் அவர்கள்தான் தலைமை உரையாற்றினார்கள். உள்ளிட்ட இணைப்பில் இருக்கிற அத்துணை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை இந்த மாலை பொழுதிலே தெரிவித்து மகிழ்கின்றேன். மகளிர் தினம் மார்ச் 8. பெண்களை கௌரவிக்கின்ற ஒரு தினம், பெண்களின் பெருமையை பேசுகின்ற ஒரு தினம், பெண்களை பாராட்டுவதற்காக ஒரு தினம், பெண்களை சாதனையை போற்றுவதற்கான ஒரு தினம். இப்படி பெண்களினுடைய பல்வேறு பரிணாமங்களை சொல்லுவதற்காகத்தான் இந்த தினம் உலக அரங்கிலே நிர்மாணிக்கப்பட்டது. இன்றைக்கு உலக அரங்கினுடைய தலைமை நாடாக அல்லது எல்லோரும் பேசுகின்ற ஒரு நாடாக இருக்கிற அமெரிக்காவில் தான் 1908 பெண்களுக்கான உரிமை போராட்டம் தொடங்கி அது ஒரு அளவுக்கு வெற்றி பெற்று அதற்கு 1910 தான் உலக அரங்கிலே அதற்கு ஒரு அங்கீகாரத்தை வேண்டுகோளுக்கு ஏற்ப கொடுத்தார்கள். எதற்காக நாம் அமெரிக்காவை குறிப்பிடுகிறோம் என்றால்,
இன்றைக்கு எல்லாவற்றிலும் முன்னிலையிலே இருப்பதாக சொல்லப்படுகிற அந்த அமெரிக்கா கிபி 15ஆம் நூற்றாண்டு வாக்கில் கண்டறியப்பட்டு ஒரு 500 ஆண்டுகால வளர்ச்சியில் உலகின் முதன்மை நாடாக இருக்கிறது என்பதிலே நமக்கு மாற்று கருத்து இருக்க முடியாது. அந்த நாட்டில்தான் பெண்களுக்கான கல்வி மறுக்கப்பட்டது. பெண்கள் ஏலம் விடப்பட்டார்கள். வெள்ளையர்கள் கருப்பர்கள் என்கிற வேதங்கள் ஒருபுறம் இருந்தாலும் கருப்பின பெண்கள் ஏலம் விடப்பட்டு இவர்கள் இந்த வேலைக்கு சரியாக இருப்பார்கள், இந்த வேலைக்கு சரியாக இருப்பார்கள் என்று ஏலம் எடுத்து கொண்டு போய் பெண்களை அடிமையாக வைத்திருந்த நாடுதான் அமெரிக்கா. அந்த நாட்டிலே டாக்டர் பிளாக்வெல் என்பவர் தன்னுடைய கல்விக்காக மருத்துவ படிப்பிற்கான போராட்டத்தை தொடங்கி அதிலே வெற்றியும் கண்டு மீண்டும் மருத்துவமனை தொடங்க முடியாமல் சிரமப்பட்டு ஒரு வகையிலே வெற்றி கண்டார்கள். இதெல்லாம் அந்த வரலாறுகளை பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு எந்த நாடு முதன்மையான நாடோ அது பெண்கள் விவகாரத்திலே அவ்வளவு பின்னால் இருந்த ஒரு தேசம். அங்கிருந்து தொடங்கிய போராட்டம் தான் இன்றைக்கு உலக அரங்கிலே பெண்கள் ஒரு முதன்மையான இடத்திற்கு வருகின்ற நிலைக்கு அந்த போராட்டம் தொடங்கப்பட்டது. அதிலே இன்றைக்கு உலகிலே இருக்கிற அத்துணை பெண்களும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அதுதான் பாரதி சொன்னார், பெண்கள் வெல்கென்று கூத்திடுவோமடா, பெண்கள் வாழ்கென்று கூத்திடுவோமடா என்று பெண்களுக்காக தன்னைத்தானே பாடி மகிழ்ந்து கொண்ட பெருமைக்குரியவர் மகாகவி பாரதி அவர்கள். ஐயா அவர்கள் தொடக்கத்திலே குறிப்பிட்டார்கள், பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று சொன்னார் பாரதி என்று சொன்னார்கள். இன்றைக்கு பெண்கள் எல்லா துறைகளிலும் முன்னிலையிலே வந்திருக்கிற இந்த காட்சியை இன்றைக்கு பாரதி இருந்தால் அவ்வளவு மகிழ்ந்து கொண்டாடுவார். அதனால பாரதிதாசனும் அவரை போலதான் சொன்னார், கடிகாரம் ஓடுமுன் ஓடு என் கண்ணல்ல அண்டை வீட்டு பெண்களோடு படியாத பெண்ணாய் இருந்தால் ஊரா தூற்றுவார் என்னை தெரிந்தார், மலைவாழை அல்லவோ கல்வி என்று பெண் பிள்ளையை படிப்பதற்காக ஓடு ஓடு என்று சொன்ன பெருமைக்குரியவர் பாரதிதாசன். இப்படி பெண்களுக்காகவே எல்லா கவிஞர்களும் பெண்களை உயர்த்தி பிடித்தார்கள். ஏன் உயர்த்தி பிடித்தார்கள்? நீங்க இன்னும் சங்க இலக்கியத்துக்கு போனால் இன்றைக்கு 15ஆம் நூற்றாண்டிலேயே கண்டுபிடிக்கப்பட்ட நாடு. அதற்கு பிறகுதான் அங்கே மக்கள் குடியேறினார்கள் அமெரிக்காவிலே. இங்கே இருப்பவர்கள் பிரிட்டிஷ்காரர்களும் ஸ்பெயின், பிரான்ஸ், இந்த 3 நாட்டினுடைய கலவைதான் இன்றைய அமெரிக்கர்கள். ஆனால் ஏறத்தாழ 2500 ஆண்டுகளுக்கு முன்னமே நக்கண்ணையார், ஆதிமந்தியார், வெள்ளி வீதியார், பொன்முடியார், முடத்தாம கண்ணியார், இப்படி நிறைய பெண்பார் புலவர்களை கொண்ட ஒரு தேசம், கொண்ட ஒரு இனம் தமிழினம்தான். ஏனென்றால் தமிழினம்தான் பெண்களை சமமாக நடத்திய பெருமைக்குரியது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி என்றெல்லாம் நாம் பெருமை பேசுகிறோமே, அந்த தமிழினம் தொடக்கத்திலிருந்தே மிகப்பெரிய வலிமை மிக்க, ஆற்றல் மிக்க, அறிவு மிக்க ஒரு இனமாகவே தன்னுடைய உயிர்ப்பை தொடங்கி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த இன்றைக்கு உலகத்தினுடைய முதல் மொழி, மூத்த மொழி தமிழ் மொழி என்று சொல்லுகிறோம். முதல் குடி, மூத்த குடி தமிழ் குடி என்று சொல்லுகிறோம். இதை எந்த வரலாற்று ஆய்வாளராலும் மறுக்க முடியவில்லை, மறைக்க முடியவில்லை. அதற்கு பல்வேறு சான்றுகள் இருக்கின்றன. எதற்காக நாம் இதையெல்லாம் சொல்ல வேண்டி இருக்கிறது என்று சொன்னால், கவிஞர் வைரமுத்து அவர்கள் சொல்லுவார்கள், உலக வரைபடத்தை பார்க்கிற பொழுது எல்லா நாட்டுகளுடைய தென்பகுதியுமே கூர்மையாக இருக்கிறது. நான் தமிழனும் தென்பகுதியில் இருப்பதால் கூர்மையான அறிவு படைத்தவன் என்பதற்கான அடையாளம் என்று வைரமுத்து அவர்கள் சொல்லுவார். காப்பம் அரவாணன் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது தமிழினம்தான் தெற்கில் தோன்றியது என்பது ஒரு காரணம் இருந்தாலும் கூட பூமத்திய ரேகை
தெற்கே பார்க்கிற பொழுது சீதோஷ்ண நிலை சரியாக இருக்கிற பகுதி இந்த பகுதி. ஏனென்றால் ஒரு உயிர் தோன்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மிதமான வெப்பமும் மிதமான குளிரும் இருக்க வேண்டும். வடக்கே போக போக -°C. அதனால தென்பகுதியில் தான் உயிர்கள் தோன்றுவதற்கான ஒரு இயற்கை சூழல் அமைந்திருந்தது. அதனால் உலகில் தோன்றிய அந்த சின்ன சின்ன உயிர்களிலிருந்து பரிணாம வளர்ச்சி பெற்று முதலில் தோன்றிய இனம் தமிழினம் என்று சொல்வதை இன்றைக்கு எவராலும் அதை மறுதலித்து விட முடியாத நிலைக்கு அந்த இனம் உயர்ந்து நிற்கிறது. அதற்கு காரணம் பெண்களை போற்றியதுதான் என்று சொல்ல வேண்டும். ஐயா குகனையா அவர்கள் குறிப்பிட்ட பொழுது சொன்னார்கள், ஆமா ஐயா பேச்சு கேட்கல, மத்தவங்களை கேக்குதா? தெரிவிக்க அவர்கள் தான் பெண்ணின் பெருமையிலே குறிப்பிடுகிறார்கள். பெண்ணின் பெருமை என்கிற ஒரு சரி ஐயா கேட்கலீங்களா? பரவாயில்ல கேக்குது. என்னுடைய நெட்ல தான் கொஞ்சம் ப்ராப்ளம் போல இருக்கு. தெரிவிக்க அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுதுதான் அதை சொல்லுகிறார்கள். ஒரு சிறுமி, குழந்தை, சிறுமி, குமரி, அதுக்கப்புறம் தாய், அத்துணை பரிணாம வளர்ச்சியும் அவர்கள் வாழ்க்கையும் இந்த சமுதாயத்திற்காகவும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்ப சூழலுக்காகவும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்கிற ஒரு தன்மை யாருக்கு உண்டென்றால் அது பெண்மைக்கு மட்டும்தான். அதனால்தான் பெண்கள் போற்றப்பட வேண்டியவர்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். சரி, பெண்களை வெறுமனே போற்றி விடலாமா என்றால் அதில் அர்த்தமில்லை. அவர்களுக்கு துணையாக எல்லா சூழலும் அமைய வேண்டும். ஒரு குழந்தை படிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான வாய்ப்பு தர வேண்டும். திருமணத்திலே முடிவெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கான உரிமைகள் தரப்பட வேண்டும். இன்றைக்கு பார்த்தோமானால் எல்லா உரிமைகளும் ஏறத்தாழ கொடுக்கப்பட்டு விட்டது. சொத்துரிமை, திருமணத்தில் உரிமை, அரசியலில் உரிமை, சமூகத்தில் உரிமை, இப்படி எல்லா நிலைகளிலுமே பெண்கள் நீதித்துறை உள்பட அரசியலிலே உயர்ந்த பதவி உள்பட இன்றைக்கு நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் கூட ஒரு பெண்மணியாக இருப்பது இந்தியாவிற்கு மிகப்பெரிய பெருமை என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், பெண்களை உயர்ந்த இடத்திற்கு அனுமதிக்காத காலம் எல்லா நாடுகளிலுமே இருந்திருக்கிறது. இன்றைக்கு முற்போக்கான நாடுகள் என்று சொல்லப்படுகிற அத்துணை நாடுகளிலும் பெண்கள் பின்னுக்குத்தான் தள்ளப்பட்டார்கள். பெண்களை முன்னுக்கு கொண்டு வரவே முடியவில்லை. ஏன் அமெரிக்காவில் கூட ஜனாதிபதி பதவிக்காக போட்டியிட்ட பெண்மணி தோற்று போனார்கள். ஆனால் முன்னணி நாடு என்று சொல்லுகிறோம், முற்போக்கான நாடுகள் என்று பல நாடுகளை அதுபோல் சொல்லுகிறோம். ஆனால் இந்தியாதான் பெண்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கிற பெருமைக்குரிய நாடாக இருக்கிறது என்பதிலே மாற்று கருத்து இல்லை. எத்தனை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டாங்க. அதனால ஒருவர் மட்டும் இல்லை, இதற்கு முன்னாலும் இருந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்க்கிற பொழுது பெண்களை நாம் போற்றுகிற பொழுதுதான் ஒரு தேசம் சரியாக இருக்க முடியும். ஆனால்தான் பாரதியார் அவர்கள் எல்லா நிலையிலும் காணி நிலம் வேண்டும் பராசக்தி என்று சொல்லுகிற பொழுது கூட ஒரு பெண்ணாகத்தான் பார்த்தார்கள். காலையிலம் பருதியிலே அவளை கண்டேன், கடற்பரப்பில் ஒளிப்புணலில் அவளை கண்டேன் சொல்லுவதற்கு காரணம் இயற்கையை கூட பாரதிதாசன் பெண்ணாகத்தான் பார்த்தார், பாரதி பெண்ணாக பார்த்தார். ஆகவே பார்க்கிற பொழுது இயற்கையை பெண்ணாக பார்க்கிற பொழுதும் நமக்கு ஒரு பெருமை இருக்கிறது. ஏனென்றால் தாய்மை மட்டும்தான் எதையும் தாங்கிக் கொள்ளுகிற ஒரு தன்மையுடையதாக இருக்கும். தாய்மைக்கு மட்டும்தான் அந்த சகிப்புத்தன்மை இருக்கும். அதனால்தான் பெண்களை நாம் தாயாக பார்க்கிற, சகோதர உணர்வோடு பார்க்கிற ஒரு தன்மை இருக்கிற பொழுதுதான் ஒரு தேசம் உயரும். நீங்கள் ஒரு பெண்களை போற்றாத ஒரு சமூகம் உயர முடியாது. அதனால்தான் பெண் கல்வியை சொல்லுகிற பொழுது என்ன, கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றார் பாரதிதாசன். அதில் நல்ல புற்கள் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைதல் இல்லை என்று அவர்கள் சொல்ல முடிந்தது. காரணம், பெண்களை படித்தவர்களாக வைத்திருக்கிற பொழுதுதான் அது பெருமைக்குரியதாக முடியும். ஒரு பெண் படித்திருந்தால் அந்த குடும்பமே படித்திருந்ததாக இருக்க முடியும்.
அதுதான் குடும்ப விளக்கே. அதுல சொல்லுகிற பொழுது படித்த பெண்கள் இருக்கிற பொழுது அந்த குடும்பம் பெருமைக்குரியதாக இருக்கும். படித்த பெண்கள் நிறைந்த இருந்தால் அந்த தேசம் உயர்ந்ததாக இருக்கும். அந்த தேசம் பெருமைக்குரியதாக இருக்கும். ஐயா அவர்கள் குறிப்பிட்டார்கள், இன்றைக்கு ரொம்ப அழகாக கல்பனா சாவ்லாவெல்லாம் சொன்னார்கள், இன்றைக்கு பெண்கள் படிதாண்டி வெளியிலே செல்லக்கூடாது என்ற சூழலில் இன்றைக்கு இன்னொரு கிரகத்திற்கு சென்று வர முடிந்தது என்று சொன்னால் அதுதான் விஞ்ஞானம், அதுதான் முற்போக்கு. அதே மாதிரி தொண்டு உள்ளம். நீங்கள் மதர் தெரசாவுக்கு இணையாக ஒரு ஆண்மகனை காட்ட முடியவில்லை. மதர் தெரசா எவ்வளவு தொண்டு செய்தார்கள். ஏனென்றால் அதுதான் தாய்மையினுடைய சகிப்புத்தன்மை, அதுதான் பெருமை. மற்றவர்களுக்கு மற்றவர்களின் முகத்திலே மகிழ்ச்சியை பார்த்து ஆனந்தப்படுவதுதான் பெண்மைக்குரிய பெருமை. மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், நாம் எப்படி இருக்கிறோமோ இல்லையோ மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் பெண்மை. அதுதான் மதர் தெரசா. அப்புறம் திருமதி இந்திரா காந்தி அவர்களை சொல்வோம். நமக்கு என்னென்றால் பூவாக மட்டுமே இருக்க மாட்டார்கள், அவர்கள் புயலாகவும் இருப்பார்கள் என்பதற்கு அன்னை இந்திரா காந்தி ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. இது இவ்வளவு பெரிய தேசத்தை நாம் ஒரு சாதாரணமா ஒரு பஞ்சாயத்து போர்டு தலைவரா இருக்கிறதுல எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறது. இன்றைக்கு இவ்வளவு பெரிய தேசத்தை ஒரு 10-16 ஆண்டுகள் ஆள முடிந்தது என்று சொன்னால் அந்த பெண்ணினுடைய ஆளுமை, அந்த பெண்ணினுடைய கல்வி, அந்த பெண்ணினுடைய அந்த அறிவு கூர்மை, அந்த பெண்ணினுடைய நுட்பம், அந்த பெண்ணினுடைய அரசியல் பார்வை, அந்த பெண்ணினுடைய வெளிநாட்டு பார்வை, இதெல்லாம் இருந்ததனால்தான் இந்தியா என்பது ஒரு மிகப்பெரிய தேசம். இன்றைக்கு 140 கோடி பேர் இருக்கிறார்கள் ஏறத்தாழ. இப்படிப்பட்ட ஒரு தேசத்தை, இவ்வளவு பறந்துபட்ட தேசத்தை மொழியால், இனத்தால், பண்பாட்டால், கலாச்சாரத்தால், கலையால், கல்வியால் வேறுபட்டு கிடக்கிற ஒரு நாட்டை ஒரு பெண்மணியால் ஒருங்கிணைத்து ஆள முடிந்தது என்று சொன்னால் அது பெண்மைக்குரிய. நீங்கள் ஒரு அரசியல் தலைவராக மட்டும் பார்க்காமல் அவரை ஒரு பெண்ணாக பாருங்கள். அத்தனை ஆற்றல் எப்படி அங்கிருந்து வந்தது. அன்றைக்கு இருந்த தலைவர்கள் எல்லோரும் இந்திராவை பார்த்து உயர்ந்து போனார்கள், மிரண்டு போனார்கள். எதற்காக சொல்லுகிறோம் என்று சொன்னால் பெண்களுக்குள் அந்த ஆளுமை என்பது ஒரு தனித்துவத்தோடு இருக்கும். நீங்கள் ராமாயணத்திலே கூட பார்க்கலாம். நீங்கள் இமயமலையே பெயர்த்த பெருமைக்குரியவன் ராவணன். ஆனால் அந்த பெருமைக்குரிய ராவணன் சீதையை ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் மன வலிமை. பெண்களுக்கு உடல் வலிமை குறைவாக இருந்தாலும் கூட, அதெல்லாம் கூட இன்னைக்கு கராத்தே எல்லாம் கத்துக்கிட்டு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆனால் சீதையினிடத்தில் இருந்தது என்னென்றால் மன வலிமை. ஒரு சாதாரணமாக துவம்சம் பண்ணிவிடக்கூடிய ஆற்றல் படைத்தவன் ராவணன். இமயமலையை சாதாரணமா தூக்கிறதுனால தானே சிவபெருமான என்னடா கைலை மலையே ஆடுது அப்படின்னு நினைச்சிட்டு பார்த்த ஒரு விரலை அமுக்கினார், அதுலதான் மாட்டிக்கிட்டார் ராவணன். அந்த வழியாக வந்த அது இவர் அப்பர் சுவாமிகள் தான் வாகீச முனிவராக இருந்தார்கள். அப்போ வருகிற பொழுது என்னன்னு கேட்டார். என்ன அப்படின்னு கேட்கிற பொழுதுதான் அவர் சொன்னார், சிவபெருமான் இசைக்கு மயங்கக்கூடியவர், உங்களுக்கு இசை தெரியும், அதனால உடல் இருக்கிற நரம்பு நீ மீட்டினா அவர் உற்றுவார் என்று சொன்னார். இந்த யோசனையை சொன்னது அப்பர் சுவாமிகள். அப்போ நமக்கு என்ன அப்படின்னு சொன்னாக்க, அந்த நுட்பத்தை சொல்லிக் கொடுத்ததும் அவர் பாடினாரு. இமயமலை அவர் அப்படி ரிலீஸ் பண்ணாரு. ராவணன் தப்பிச்சுக்கிட்டார். நீதான் அந்த யோசனையை சொன்னதால் மீண்டும் நீ என்ன பூலோகத்தில் பிறந்து மீண்டும் வா என்று சொன்னார்கள். எதற்காக நாம் இதை சொல்லுகிறோம் என்று சொன்னால், இமயத்தை பெயர்க்கு ஆற்றல் படைத்த ராவணன் சீதையிடத்திலே மண்டியிட்டான். கும்பிட்டு கேட்கிறார், அவள் மறுத்தாள். எதற்காக சொல்லுகிறோம் என்று சொன்னால், பெண்களுக்கு மன வலிமை அதிகமாக இருக்கும். அந்த மன வலிமைதான் அன்னை இந்திராவை ஒரு தலைவராக உயர்த்தி பிடித்தது. ஒரு சகிப்புத்தன்மையோடு, சேவை மனப்பான்மையோடு உலகத்திற்கு தெரசாவை அடையாளப்படுத்தியது. கல்பனா சாவ்லாவை இன்னொரு கிரகத்திற்கு செல்ல வைத்து அடையாளப்படுத்தியது. வீரமங்கை வேலுநாச்சியாரை நமக்கு தெரியும், சுதந்திர போராட்டத்திலே தனக்கென்று ஒரு தனித்துவத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள். இப்படி நிறைய பெண்கள் பட்டியல் நிறைய இருக்கிறது. அதனால பெண்களின் வீரம், பெண்களின் அறிவு, பெண்களின் ஆற்றல், பெண்களின் நுட்பம், பெண்களின் தனித்துவம், பன்முக பரிமாணம், இதையெல்லாம் ஒரு சமூகம் பாராட்டுகிற பொழுது, ஊக்குவிக்கின்ற பொழுது, அவர்களை பெருமைப்படுத்துகின்ற பொழுது அந்த சமூகம் உயரும், அந்த பகுதி உயரும், இந்த குடும்பம் உயரும், அந்த தேசம் உயரும். உலகத்தின் தனித்ததொரு தேசமாக அது மற்றவர்களுக்கு தெரியும்.
பெண்களின் சகிப்புத்தன்மையும் தொண்டும் தான் அவர்களுக்கு தனித்துவம் மிக்க ஒரு அடையாளத்தை தரும். அவர்கள் அதை பெற்றிருக்கிறார்கள். இன்றைக்கு உலகத்திலே நிறைய பெண்கள் கல்வியை பெற்றுவிட்டார்கள், இன்னும் பெற வேண்டும் என்பதை செய்தியாக சொல்லி, உலக மகளிர் தினம் பெண்களுக்கான அத்துணை உரிமைகளையும் இன்னும் பெற்றுத்தர வேண்டும் என்பதை செய்தியாக சொல்லி, இணைப்பிலே இருக்கிற ஐயா குகன் உள்ளிட்ட அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து, பிறர் பேச வேண்டும் என்பதனால் அவர்களுக்கு வழிவிட்டு இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஐயா, மிக்க நன்றி. மிக சிறப்பான பேச்சு. நல்ல நல்ல புதிய புதிய தகவல்களை எல்லாம் கொடுத்தீங்க. அமெரிக்காவில் மகளிர் தின போராட்டங்கள் தொடங்கியது பற்றி சொல்லி, கருப்பு இன பெண்கள் ஏலம் விடப்பட்டதை எல்லாம் சொல்லி, பிறகு படிப்படியாக மகாகவி பாரதி சொன்னதையும் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் சொன்னதையும் மற்றும் பெண் கவிஞர்கள் நமது தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருந்தார்கள் என்பதையும் சுட்டிக்காட்டி, பெண்களுக்கு எப்போதுமே உரிமைகள் கொடுக்கக்கூடிய பகுதியாக நம்முடைய தமிழ் மண் இருந்து வந்தது என்பதையும் சொல்லி, பிறகு அன்னை தெரசா, இந்திரா காந்தி, கல்பனா சாவ்லா போன்ற பல்வேறுபட்ட பெண் ஆளுமைகளை பற்றியெல்லாம் தெளிவாக சொல்லி, பெண் உரிமை போற்றப்பட வேண்டியதனுடைய தேவையை மிக சிறப்பாக சொல்லி இருக்கீர்கள் ஐயா. நன்றி, மிக்க நன்றி. உங்களுடைய உரை பலருக்கும் நல்ல நல்ல கருத்துக்களை, நல்ல எண்ணங்களை உருவாக்கி இருக்கும் என்று நினைக்கின்றேன். உங்களுக்கு என்னுடைய நெஞ்ச நிறைந்த நன்றியை மீண்டும் ஒருவரை கூறி அடுத்த வரை அழைக்கலாம் என்று நினைக்கின்றேன். நேரத்தை அனுசரித்து இன்னும் நிறைய கேட்கலாம், நீங்கள் சொல்லுவதை கேட்டுக்கொண்டே இருக்கலாம் என்பது போல் இருந்தது. இருந்தாலும் மற்றவர்களும் காத்திருக்கிறார்கள், அவர்களுக்கும் இடம் கொடுக்க வேண்டுமே என்ற எண்ணத்தில் தான் நாங்கள் இருந்தோம். வணக்கம் ஐயா. வாங்க வாங்க, உங்களுடைய பேச்சு. வணக்கம் ஐயா, நான் சேவை சாந்தி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில முதுகலை ஆசிரியரா இருக்கேங்க ஐயா. நல்லதுமா, நல்லது, பேசுங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். பெண்ணை பற்றிய ஒரு சிறு கவிதையோட என்னுடைய உரையை தொடங்குறேன். பெண் என்றால் பெருமை, சிறப்பு, வலிமை, வெற்றி என்ற இலக்கினை நோக்கி நாம் எல்லாம் செல்ல வேண்டும் என்ற உந்து சக்தியாக நம்மை ஊக்குவிக்க சங்ககால பெண்பார்ப்புழவர்கள் பெண் கல்விக்காகவும் பெண் சுதந்திரத்திற்காகவும் நம் மொழிக்காகவும் பாடுபட்டனர். அவர்களுள் குறிப்பிடத்தக்கவர்கள் ஔவையார், வேலு நாச்சியார், அஞ்சலையம்மாள், அம்புஜத்தம்மாள், வெள்ளி வீதியார் போன்றவர்களையும் சொல்லலாம். முத்துலட்சுமி அம்மையார் போன்றதையும் நம்ம குறிப்பிடலாம். நாட்டை ஆண்ட முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி, விண்ணில் தடம் பதித்த கல்பனா சாவ்லா, முதல் பெண் குடியரசுத் தலைவராக இருந்த பிரதிபா பட்டேல் போன்றோர் போல் நாமும் செயல்பட இந்நாளில் உறுதியேற்போமாக. பெண்ணுக்கு பெருமை சேர்த்த அவங்கள போல நம்மளாலும் முடிஞ்ச செயல்பாடுகளை நாம நாட்டுக்காகவும் வீட்டுக்காகவும் செய்யணும் அப்படிங்கிறதுதான் என்னோட நோக்கமாக இருந்திருந்துங்க ஐயா. இயற்கை நமக்களித்த வரம் புவி, அப்புவியில் இறைவன் படைப்பின் அதிசயம் பெண். பெண் இல்லை என்றால் ஏது உலகம்? தன் உயிரையே பொருட்படுத்தாதது பிற உயிரை ஈன்றெடுக்கும் பெண். தன் உயிரை பொருட்படுத்தாதது பிற உயிரை ஈன்றெடுக்கும் பெண். பெண்ணினத்திற்கே பெருமை பெருமை. ஆண்பாலுக்கு தாய்ப்பால், ஆண்பாலுக்கு தாய்ப்பால், பெண்பாலுக்கோ கள்ளிப்பால், பெண்பாலுக்கோ கள்ளிப்பால். ஏன் இந்த கொடுமை? கொடுமையா? இது பெரும் கொடுமை. பால் வேறுபாடு களைந்து பாரினில் உயர்ந்திட்டவள் பெண். விறகு சுமந்து வந்து விருந்துணவும் சமைப்பால் பெண். விண்கலம் ஏறி சென்று விண்வெளியும் அளப்பால். அடுப்படியில் ஓடியாடி அன்றாட பணியும் செய்வாள் பெண். ஆடுகளத்தில் அரியென பாய்ந்து ஆர்ப்பரித்து வெல்வாள். குழாயடி சண்டை மட்டுமல்ல குழல் துப்பாக்கி சண்டையிலும் வெல்லுமிவள் நம் எல்லை காக்கும் எல்லை சாமியாயும் நின்றிடுவாள். அடி முதல் முடிவரை அறிந்திருப்பவளே பெண். அடி முதல் முடிவரை அறிந்திருப்பவளே பெண். பெண்ணே மங்கையராய் பிறக்க மாதவம் செய்தவள் நீ. பெண்ணே மங்கையராய் பிறக்க மாதவம் செய்தவள் நீ. தகரத்தை தங்கமாக்கி வாழ்க்கையில் பல பேருக்கு அகரமாய் விளங்குபவள் நீ. பாரதி கண்ட புதுமை பெண்ணாய் மிளிர்கிறாய் நீ. பெண்ணின் மகத்துவம் அறிந்து பெண்ணியம் காக்க
திக்கட்டும் ஒழிக்கட்டும் பெண்ணியம். பெண்ணின் மகத்துவம் அறிந்து பெண்ணியம் காக்க திக்கட்டும் ஒழிக்கட்டும் பெண்ணியம். மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமம்மா எனும் பாரதி கண்ட புதுமை பெண்களாக வீட்டை நாட்டை உயர்த்திட நாம் நம் பணியை செவ்வனச் செய்திடுவோம். வாரீர் வாரீர். கண்ணின் கருமணி நமக்கு உலக இயற்கையை கண்டிட உதவுகிறது. பெண்ணினமே நீயோ இவ்வுலகின் அறியாமை இருளை அகற்றிட. பெண்ணினமே நீயோ இவ்வுலகின் அறியாமை இருளை அகற்றிட புறையிருள் போக்கும் செங்கதிர் போன்று ஒளிர்ந்திட குரல் ஒலித்திட பெண் அடிமையை போக்கிட அறிவியல் விஞ்ஞானம் கற்றிட ஆணைக்கு நிகர் பெண் உயர்த்திட்ட இந்நாளில் எல்லா துறைகளிலும் எங்களுக்கும் சரிநிகர் என்று கூவிட்ட நீ பெருமை கொள்ளும் நன்னாள் இந்நாள். பெண்களுக்கு பெருமை சேர்க்கும் மகளிர் தினத்தன்று பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி ஐயா. நல்லது. நன்றிம்மா, நன்றி. முடிச்சிட்டீங்களா இல்ல கவிதை மட்டும் முடிஞ்சிருக்கா? முடிஞ்சுதாம்மா? கேட்கல. முடிஞ்சதுங்க ஐயா. நல்லதும்மா, நல்லது. ஒரு அருமையான கவிதையை வழங்கி இன்றைய ஒரு கவிச்சுவையோடு பெண்மையை ரசிக்க வைத்தார். கள்ளிப்பால் கலாச்சாரம் ஏன் இன்னும் இருக்கிறது என்று கேள்வியோடு அவருடைய கவிதையை தொடங்கினார். பல்வேறு விதத்திலும் பெண்கள் முன்னேறி இருப்பதையும் நன்கு சுட்டிக்காட்டினார். ஆக பெண்கள் மேலும் முன்னேறி வர வேண்டும், முன்னேற்றத்தை பெற வேண்டும் என்பதற்கு ஊக்குவிக்க வைக்கக்கூடிய வகையிலே அவருடைய கவிதை நன்கு அமைந்திருந்தது. அவருக்கு என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி அம்மா, மிக்க நன்றி. சொல்லுங்க. நன்றிங்க ஐயா. நன்றி. இங்கு பேசியிருக்கக்கூடிய தலைமை உரையாற்றிய மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களுக்கும், அதே போல இனிய நண்பர் உருந்தலட்சுமி கல்லூரியுடைய முதல்வர் பேராசிரியர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும், இதற்கு முன்பு பேசிய எங்களுடைய தமிழ் ஆசிரியை கவிதா அவர்களுக்கும், மற்றும் பேச இருக்கக்கூடிய அனைத்து அறிவாளர் பேரவை நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நான் பேச்சாளன் அல்ல, ஆனால் செயல்பாட்டாளர். எனவே இந்த நிகழ்ச்சியிலே நான் முதலாவதாக என்னுடைய மனைவியை இழந்து நான் தனிமையாக அகனப்பட்ட பிறகு நான் கலந்து கொண்டக்கூடிய நிகழ்ச்சி. நான் கடந்த ஒரு ஆண்டாக எப்படி தனிமையில் இருக்கிறேன் என்பதை நன்றாக நான் உணர்கின்றேன். இந்த உணர்வானது என்னை எவ்வாறு மனம் வலிக்கிறது என்பதை தெரியும். நான் அதிக நேரம் பொதுப்பணியில் ஈடுபட்டுக்கின்ற காரணத்தால் கூட தனிமையில் நான் இருப்பது எனக்கு, நான் என்னுடைய கட்டுரைகள் எழுதுவது, பொது வாழ்வில் ஈடுபடுவது என்று இந்த காலத்தை கழித்துக் கொண்டிருக்கின்றேன். மகளிர் என்பதை பற்றி மிக சிறப்பான முறையிலே பேராசிரியர் ரவிச்சந்திரன் அவர்கள் வரலாற்று பூர்வமாக சொன்னார்கள். அதே போல முன் தலைமை உரையாற்றிய பேராசிரியர் அவர்களும் மிக சிறப்பாக சொன்னார்கள். கவிதா அவர்கள் அவருக்கே உரிய பாணியிலே கவிதை சொன்னார்கள். இதை மிக சிறப்பான முறையிலே மகளிருடைய செயல்பாடுகளை அவருடைய நுண்ணறிவை வைத்து நம்முடைய குகனையா அவர்கள் மிக சிறப்பான முறையிலே இந்த ஏஐ மூலமாக மிக சிறப்பான பாடல்களையும் கவிதைகளையும் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய அறிவாற்றல், அவருடைய இயல்பான குணங்கள், தமிழ் மேல் உள்ள பற்று, இதை நாம் நன்கு அறிவோம். இருந்தாலும் அதை எவ்வாறு நவீன தொழில்நுட்பத்தோடு செயல்படுத்த வேண்டும் என்பதை கண்டு நான் வியந்து போனேன். அந்த அளவுக்கு நான் ஒரு போட்டோ அனுப்பினால் அந்த போட்டோவை வைத்துக்கொண்டு மிக சிறப்பான ஒரு பாடலை அமைத்து கொடுத்துள்ளீர்கள். எல்லோராலும் பாராட்டப்படுகின்றது. அதுபோல்தான் அவரை பற்றி நான் ஒரு சமீபத்திலே ஆங்கிலத்திலே ஒரு கட்டுரை எழுதினேன். அதை படித்து விட்டு அவர்கள் நான் அதற்கு தகுதியாதானா என்று கேட்டார்கள். நான் எழுதியதை விட 300 மடங்கு தகுதியானவர் நம்முடைய குகன் ஐயா அவர்கள். அவருடைய தலைமையாடக்கூடிய நிகழ்ச்சியிலே
நான் கலந்து கொள்வதிலே நான் மிகவும் பெருமைப்படுகின்றேன். ஏனென்றால் அவரை பார்க்க வேண்டும், அவரோடு பேச வேண்டும், திருச்சிக்கு வர வேண்டும் என்று நான் பல சமயம் அழைக்குவதெல்லாம் வந்திருக்கிறார்கள். எனவே அப்பேற்பட்ட அவருடைய தலைமையிலே பெண்களை பற்றி பேசுவது, குறிப்பாக ஜெயா வேதாச்சலம் இருப்பார்கள் நினைக்கின்றேன். அவர்கள் போன்றவர்கள் இங்கு கலந்து கொண்டிருப்பது மிக சிறப்பான விஷயம். அவர்களெல்லாம் முதலில் ஈடுபட்டவர்கள். எனவே நான் தமிழ்நாடு அன்புடைய அறப்பணி மன்றத்தின் மூலமாக நான் குகனையா அவர்களை அறிவேன். அதன் மூலமாக இப்பொழுது பெண்களை முன்னிலைப்படுத்தி ஏறத்தாழ நான் சொல்வது செயல்பாட்டு அடிப்படையில் பெண்களை முன்னிலைப்படுத்தி ஏறத்தாழ 3 லட்சம் மரக்கன்றுகள் நடக்கூடிய திட்டத்தை இப்பொழுது செயல்படுத்தி கொண்டு வருகின்றோம். குறிப்பாக சேலம், திருச்சி, நாமக்கல் மாவட்டத்தில் புதிதாக எடுக்க ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறோம். ஐயா அவர்கள் அதில் முழுமையான ஈடுபாடு காண்பிக்கின்றார்கள். எல்லாம் மகளிரை முழுமையாக ஈடுபடுத்தினால் வெற்றி பெற முடியும் என்பது என்னுடைய எண்ணம். கடந்த தமிழகத்திலேயே மகளிருக்காக செயலாற்றிய தொண்டு நிறுவனம் சிறப்பான தொண்டு நிறுவனம் என்று தமிழக அரசால் விருது பெற்ற நிறுவனம் நான் சார்ந்த நிறுவனம். அந்த நிறுவனத்தில் ஏறத்தாழ 1,20,000 மகளிருக்கு அவருடைய வாழ்வாதாரம், கல்வி இளமை சீர் செய்யப்பட்டிருக்கிறதை ஆய்வு செய்து அந்த விருதை வழங்கினார்கள். நான் தமிழ்நாடு தொடர்கல்வி வாரியத்தினுடைய தலைவராக இருந்தபோது 4 காரணிகளை வைத்து செயல்பட்டோம். ஒன்று, சமநிலை கல்வி. ஆணுக்கு என்ன கல்வி கிடைக்கின்றதோ அந்த கல்வியை விட சிறந்த கல்வி பெண்களுக்கு வர வேண்டும் என்று சமநிலை கல்வி என்ற ஒரு திட்டத்தை செயல்படுத்தினோம். பிறகு வாழ்க்கை தர மேம்பாடு. பெண்களுக்கு, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் மிக சிறப்பான வாழ்க்கை தர மேம்பாடு, அவர்களுக்கு சுகாதாரத்தினுடைய பல்வேறு காரணிகள் போய் சேர வேண்டும் என்ற அமைப்பு. மூன்றாவது, பெண்களுக்கு எம்பவரிங் விமன் த்ரூ எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் என்று சொல்வார்கள். பொருளாதார மேம்பாடு வந்துவிட்டால் பெண்களுடைய வாழ்க்கை தரம் சிறப்பாக அமையும், அவருடைய எம்பவர்மெண்ட் வந்துவிடும். எனவே இந்த மூன்றாவது. 4வது, தலைமைத்துவம். இன்று பார்த்தால் யூபிஎஸ்சியிலே தமிழ்நாட்டை சார்ந்த பெண் இந்தியாவிலேயே 2வது இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் நம்முடைய பெண்கள் மிக சிறப்பான வகையில் வரக்கூடியதற்கு அவர்களுடைய ஆற்றல் சிறப்பாக இருக்கிறது. அதுக்கு தகுந்த வழியை நம்ம ஏற்படுத்தி கொடுத்தாலே பட்டு போதும். இப்பொழுது உயர் கல்வியிலே தமிழ்நாடு மிக சிறப்பாக வழங்குகிறது. அதிலே பெண்கள் எங்கு சென்றாலும் முதல் இடத்திலே அவர்கள் இருக்கின்றார்கள். நாம் நடத்தக்கூடிய பள்ளிகளில் கூட முதல் பதிவில் பெறக்கூடியவர்கள் பெண்களாகவே இருக்கிறார்கள். எனவே நாங்கள் எங்களது பள்ளிகளில் கூட ஏறத்தாழ 98% 100 பேர் வேலை செய்தால் 98 பேர் பெண்களாகத்தான் இருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட போது அந்த திட்டமானது வெற்றிகரமாக அமைகிறது. எனவே பெண்களை முன்னிறுத்தக்கூடிய பல்வேறு திட்டங்கள், அது அரசு திட்டமாக இருந்தாலும் இப்பொழுது கூட நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் பல்வேறு வகையான சலுகைகளை மகளிருக்கு சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தேர்தலில் போட்டிப்படக்கூடிய அனைத்து கட்சிகளும் அவருடைய கவனமெல்லாம் பெண்களுக்கு எவ்வாறு நன்மை செய்ய வேண்டும் என்று உண்மையாக நினைக்கிறார்களோ அல்லது வாக்கு பெறுவதாக நினைக்கிறார்களோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் பெண்களை முன்படுத்துகிறார்கள். இருந்தாலும் அது அவசியமான ஒன்று. பெண்கள் சரியான முறையில் கல்வி கற்றுவிட்டால் அந்த குடும்பம் முழுவதும் கல்வி கற்றதாக ஆகிவிடும். குறிப்பாக இன்றைய சூழலிலே மது போதைக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய பல இளைஞர்களை திருத்துவது இந்த பெண்கள் சமுதாயம்தான். எனவே இளைஞர்களை பார்த்து பெண்கள் கெட்டு போய்விடக்கூடாது, பெண்களை பார்த்து ஆண்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற சூழலாவது ஏற்பட்டிருக்கின்றது. எனவே இந்த தினத்தை நாம் முழுமையாக பெண்களுடைய நலனுக்காக நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். பெண்கள் தலைமைத்துவம் மிக சிறப்பான முறையிலே பல மாவட்டங்களிலே ஆட்சித்தலைவர்கள், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பல்வேறு பொறுப்புகள் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி, நம்முடைய கிராமத்து பெண்கள் மிக சிறப்பான முறையிலே அவர்களுடைய வேலை செய்கின்ற காரணத்தினால்தான் நம்முடைய நாட்டிலே, நம்முடைய தமிழ்நாட்டிலே நம்முடைய உணவு உற்பத்தி மிக சிறப்பாக இருக்கிறது. அவர்களுக்கும் நன்றி சொல்லி, அதே போல பல துறைகளிலே பணியாற்றக்கூடிய அனைத்து மகளிருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 ஐயா, மிகவும் நன்றி. மிக சிறப்பாக நல்ல ஒரு உரையாற்றினீர்கள். எங்கெங்கு காணினும் சக்தியடா 7 கடல் அவள் வண்ணமடான்னு சொல்லி மகாகவி பாரதியார் பாடியிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படி இன்று எல்லாமே சக்திமயம் ஆகிக் கொண்டிருக்கிறது. நான் எல்லா இடத்துலையுமே, எல்லா இடங்களிலுமே.
ஆக அவ்வாறு பாரதி போற்றக்கூடிய அந்த சக்தியாகிய பெண்கள், பெண்களுடைய சக்தி வளர்ச்சி பெற வேண்டியது, முன்னேற வேண்டியது அவசியம் என்பதற்கு எங்களை போன்றவர்கள் எல்லாம் வெறும் வாய்ச்சொல் வீரர்களாக இருக்கின்றோம். ஆனால் ஐயா சேவை ஐயா அவர்கள் உண்மையிலேயே அவர் சொன்னது போலவே செயல்பாட்டாளர். அந்த மகாகவி பாரதி கூட சொல்வார், எமக்கு தொழில் கவிதை நாட்டு குலைத்தல் இமைப்பொழுதும் சோராதிருத்தல் என்று சொல்லுவார். நம்ம சேவை ஐயாவும் இமைப்பொழுதும் சோராதிருப்பவர் தான். ஆனால் எமக்கு தொழில் கவிதைன்னு அவர் சொன்னாரு. இவருக்கு தொழில் வந்து சேவைன்னு என்று இவர் வைத்திருக்கின்றார். தொழிலாகவும் அவருடைய ஆத்மாவுடைய அனைத்து ஆர்வமாகவும் அதுதான் இருக்கிறது. ஆக சேவைக்கென பிறந்தவராக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். ஆக அதுபோன்று செயலே சிறந்த கவிதை என்று சொல்வார்கள். ஆக அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் ஒரு கவிதை தான். ஆக அப்படி கவித்துவமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சேவை அவர்கள் இன்று பெண்களின் உண்மையான முன்னேற்றத்தை அவர் உருவாக்கி கொண்டிருக்கின்றார். அவருடைய இணைய பக்கத்தில் தினமும் செய்திகள் வரும். அந்த செய்தியிலே பெண்கள் முன்னேறுவதற்கான பணிகள் பலவும் தினமும் நடந்தேறிக் கொண்டிருப்பதை அது வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆக அப்படிப்பட்ட சேவைக்கு அவரை பார்த்து நான் மிகவும், அது பொறாமை என்று அல்ல, இப்படி ஒரு மனிதர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார், இது போன்று செயல்படுவதற்கு என்பது எவ்வளவு கடினமான ஒரு காரியம். அப்படி ஒரு வாய்ப்புங்கிறது எப்படி உருவாக்க முடியும் என்று எல்லாம் நான் யோசிப்பேன். ஆனால் அவர் அவருடைய இளம் வயதில் இருந்து படிப்படியாக தன்னுடைய நான் ஒவ்வொன்றும் நானா செதுக்கிய செங்கல்லாம் என்னமோ சொல்லுவாங்களே, ஒரு சினிமா படத்துல ஒரு வசனம் வருமே, ஒன்று நானா செதுக்கியதுடாங்கிற மாதிரி அவர் இந்த சேவை நிறுவனத்தை அவர் செதுக்கி இருக்கின்றார். அதை கொண்டு அவர் அருமையான சேவை செய்து கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட சேவையாளராகிய சேவை அவர்கள் பெண்களுடைய முன்னேற்றம் என்பது எவ்வளவு தூரம் இது நாட்டுக்கும் வீட்டுக்கும் அவசியமானது என்பதை மிக சிறப்பாக சொன்னார். அவருக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருடைய அருமையான நேரத்திலும் வருகை தந்து இந்த உரையை ஆற்றியதற்கு நன்றி. காணொலியில் வர முடியாததுக்கு மன்னிக்கவும். எனக்கு கொஞ்சம் ஃபீவராக இருந்ததுனால நான் ஆனா பேசணுங்கிற ஆர்வத்துல வந்திருக்கேன். நல்லது. சிறப்பான நிகழ்ச்சி தெரியுது, எல்லாத்துக்கும் ப்ரொஃபைல் பிக்சர் தெரியுது, அது உங்க முகம் தெரியுது. அதையே நீங்க நேர்ல இருக்க மாதிரி நாங்க நினைச்சுக்கிறோம். நீங்க பேசுங்க. கொஞ்சம் உடல்நிலை கருதி இப்போ வந்து நீங்க எங்களுக்காக, பெண்களுக்காக எவ்வளவு அழகான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. பேசியவர்கள் அனைவரும் மிகச்சிறப்பாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் ஒரு 4/2/2012 கூடலூரில் பணிபுரிந்து கொண்டிருந்த போது ஒரு மகளிர் மாநாடு என்று ஒன்று நடந்தது கூடலூரில். ஊட்டி பக்கத்துல இருக்கு. அப்ப நான் ஒரு கவிதை எழுதி வாசிச்சேன். அது என் கையில இப்ப இருந்தது. அதை திருப்பி வாசிக்கலான்னு இருக்கேன். அதாவது பெண் என்பவள் பாரதிதாசன் கவிஞர், புரட்சி கவிஞர் சொல்லியிருக்காரு, கல்லாத பெண் ஒரு கலர் நிலம், அங்கே புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லைன்னு சொன்னாரு. பெண் கல்வியோட முக்கியத்துவத்தை அன்னைக்கே அவர் சொல்லியிருக்காரு. ஒரு வீட்டுல ஒரு பெண் நல்லா இருந்ததுன்னா அந்த குடும்பம் நல்லா இருக்கும், அந்த ஊர் நல்லா இருக்கும், அந்த நாடே நல்லா இருக்கும்னு நம்ம அப்துல் கலாம் ஐயா முன்னாள் குடியரசுத் தலைவரும் சொல்லியிருக்காங்க. பெண்ணு நினைச்சா எது வேணா சாதிக்கலாம் அப்படிங்கிறது இந்த மாதிரி பெரியவங்க சொல்லி இருக்கிறத வச்சு நம்ம பெண்ணோட இந்த மகளிர் தினத்தை நான் சிறப்பா கொண்டாடணும். அந்த வகையில நான் எழுதின ஒரு சின்ன கவிதையே வாசிக்கிறேன். நிலத்தின் பொறுமையும் நிலாவின் பொலிவையும் நறுமலரின் மென்மையும் மலை நதியின் தூய்மையும் கொண்ட பெண்மை. பெண்மை ஒரு பவித்திரமானது என்பதற்கு இந்த சான்றுகள். இறைவன் நமக்களித்த இனிய வரம். படைத்தல் தொழில் அவன் பங்குதாரர்கள் ஆனோம். ஆனால் சில நேரங்களில் ஆண்களுக்கு அடிமையாகி, எல்லாரும் இல்ல, சில பெண்கள் ஆண்களுக்கு அடிமையானது வேடிக்கை அல்ல, வேதனை. அடுப்பில் மட்டும் அடங்கி போனவள் பெண் அன்று. அடுப்பில் மட்டுமே அடங்கி போனவள் பெண் அன்று. படிப்பை பற்றி விண்ணை அளந்து விண்ணில் விஜயமானால் இன்று. சமத்துவம் பெற சட்டம் தேவையில்லை, திறமையும் முயற்சியும் இருந்தால். சமத்துவம் பெற சட்டம் தேவையில்லை, திறமையும் முயற்சியும் திறவுகோலாக்கி பார் பெண்ணே. திறமையையும் முயற்சியும் நீ ஆட்சி பீடத்தில் கூட அமர வாய்ப்புள்ளது.
வீட்டுக்கு ஒரு விளக்கு மட்டுமல்ல நீ, நாட்டுக்கே ஒளி தரும் முழு பௌர்ணமி. உழைப்பையும் விடாமுயற்சியையும் உடனழைத்து சென்று பார், அங்கே வெற்றியின் முகவரி வெளிச்சம் தெரியும். அங்கே வெற்றி முகவரியின் வெளிச்சம் தெரியும். அறிவு தேடலில் சுகம் காணுங்கள். அறிவு தேடலில் பெண்களே சுகம் காணுங்கள். சரிவுகளில் தளர்ந்து விடாதீர்கள். சரிவுகளில் தளர்ந்து விடாதீர்கள். வெற்றியை சுவாசித்த நம் அனைவருக்கும் தோல்வி நிச்சயம் பாடம் கற்பிக்கும். வெற்றியை சுவாசித்த நம் அனைவருக்கும் தோல்வி நிச்சயம் பாடம் கற்பிக்கும். நங்கை மனம் மென்மையானது, நட்பு தென்றல் வீசும் சோலையாகட்டும், நல்லெண்ணங்கள் பயிராகும் நிலமாகட்டும், உண்மை தெய்வத்தின் திருக்கோயிலாகட்டும், உன்னை அறியும் ஆய்வுக்கூடமாகட்டும். மகத்தான இந்த மானிட பிறப்பில் மங்கையராய் மலர்ந்த மகிமை அறிவீர் மாந்தரே. மகத்தான இந்த மானிட பிறப்பில் மங்கையராய் மலர்ந்த மகிமை அறிவீர் மாந்தரே. எதையும் சகிக்கும் சக்தி உண்டெனில் அது வேறல்ல சகியே, நீயேதான். எதையும் சகிக்கும் சக்தி உண்டெனில் அது வேறல்ல சகியே, நீயேதான். உன்னில் உன்னை வாசிக்க கற்றுக்கொள். நெஞ்ச நீதிமன்றத்தில் நீ நியாயங்களை தூக்கிடாமல் நேசித்து காத்துக்கொள். அன்னை மடியில் ஓர் அறியா பிள்ளை, அன்னை மடியில் ஒரு அறியா பிள்ளை, பின் அப்துல் கலாம் ஆவதும் அறிவிலி ஆவதும் யாராலே? தாய்மை வரம் பெற்ற நல்லதொரு பெண்மை வளர்ப்பாளே. தாய்மை வரம் பெற்ற நல்லதொரு பெண்மையின் வளர்ப்பாளே. வளமான சமுதாயம் பெண்ணே, இனி உன் வலைக்கரங்களில்தான் அடக்கம். வளமான சமுதாயம் பெண்ணே, இனி உன் வலைக்கரங்களில்தான் அடக்கம். வீட்டுக்கொரு நல்லவனை உருவாக்கி தந்தாலே போதும் மகளே, நாட்டுக்கது நன்றி கடனாய் அமையட்டும். நாட்டுக்கது நன்றி கடனாய் அமையட்டும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அம்மா, மிக்க நன்றி. அருமையான ஒரு கவிதை. மிக மென்மையாகவும் மிக வன்மையாகவும் சொல்லி இருக்கிறது. நல்ல கவிதை. நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. நல்லது. தூய்மையான பெண் என்பதிலிருந்து தொடங்கி பெண் வரம் என்பதை சொல்லி படைப்பில் ஒரு அங்கமாக சொல்லி, பிறகு அடிமையானது வேதனை அளிப்பதாக சொல்லி அப்புறம் அடுப்பு ஊதுகிறது மட்டுமல்ல, பெண்கள் வானையும் விண்ணையும் தொடரலாம் என்று ஊக்குவிக்கக்கூடிய வகைகளை சொல்லி வெற்றி தோல்வி எல்லாம் வருவதை பற்றி எல்லாம் சொல்லி இருக்கிறார். ஆக சட்டம் தேவையில்லை, பெண்களே முயற்சி செய்தால் எல்லாவற்றையும் அடையலாம் என்பது போன்ற ஒரு கருத்தையும் முன்வைத்திருக்கின்றார். பெண்கள் முயற்சி செய்ய வேண்டும், எல்லாமே அவங்க திறமையால் முன்னேறி வர வேண்டும். அதே சமயத்தில் சட்டமும் துணை புரிவதாக இருக்கும். மனமாற்றம் தான் எல்லாவற்றையும் கொண்டு வருகிறது. அந்த மனமாற்றத்தை உருவாக்குவதற்கு சட்டமும் துணை புரிவது ஒரு கட்டாயத்தை உருவாக்கும். ஆக அந்த கட்டாயமும் வேண்டும். மனிதர்களே மனதை மாற்றிக்கொள்வதற்கு மனமாற்றமும் வேண்டும். மனமும் மாற வேண்டும், சட்டமும் அதை கட்டாயப்படுத்த வேண்டும். 2 நிலை வருகின்ற போதுதான் முன்னேற்றம் என்பது வேகமாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் நமது நாட்டிலே சட்டங்களும் நிறைய வந்திருக்கின்றன பெண்களுக்கு ஆதரவாக. ஆக அது ஒரு பெண்களுக்கான ஒரு உந்து சக்தியாக, ஊக்க சக்தியாக இருக்கிறது என்பதை நாம் மறுத்துவிட முடியாது. இன்று சொத்துரிமை வந்துள்ளதும், பெண்களுக்கு பல்வேறு விதமான உரிமைகளையும் பெண்களுக்கு ஏறக்கூடிய கொடுமைகளை தடுப்பதற்காக சிறப்பு சட்டங்கள் வந்திருக்கிறது என்பதும் ஒரு துணை புரியக்கூடிய ஒரு அம்சமாகத்தான் பார்க்க வேண்டும். அதே போல பல்வேறு நல்ல கருத்துக்களையும் தனது கவிதையினுடையவே எடுத்து குறைத்தார். கமலா நேரு அம்மா அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி அம்மா, மிக்க நன்றி. ஐயா, எல்லாருக்கும் வணக்கங்க. வணக்கம். முதல்ல உங்க பேரை சொல்லுங்க. என்னோட பேரு வளர்மதிங்க. வளர்மதி, வாங்க. வளர்மதி வாங்க. இங்க திருவண்ணாமலையா? ராணிப்பேட்டை மாவட்டம். ராணிப்பேட்டை மாவட்டத்திலிருந்து இப்போது ஹேமா என்று சொல்லப்படக்கூடிய என்ற பெயரில் வந்திருக்கக்கூடிய வளர்மதி அவர்கள் பேசுகிறார்கள். வாங்கம்மா, வந்து பேசுங்க, உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. சார், என் கூட என்னோட மகள் இருக்காங்க. அவங்க பேசணும்னு விருப்பப்படுறாங்க சார். நான் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுறேன் சார். பேசட்டும், மகள் தான் பேசட்டும். பேசுமா. பேர் என்ன மகளுடைய பெயரு? ஹேமா ஐயா.
ஹேமா. வாங்க ஹேமா, வந்து பேசுங்க. மகளிர் உரிமை வணக்கம் ஐயா. மகளிர் உரிமை பற்றி பேசுங்க. ம். எல்லாருக்கும் வணக்கம். ம். எப்பவுமே சொல்லுங்க. பெருமையா கொண்டாடுற நாள் வந்து விமென்ஸ் டே. ஆமா ஆமா. சொல்லுங்க ஹேமா. இந்த நாள்ல வந்து நான் ஒரு ஒரு லேடியா நான் பேச ரொம்ப பெருமையாவும் மகிழ்ச்சியாவும் இருக்கு. என் பேரு ஹேமா. ஆ, நான் பிஎஸ்சி பிஎட் முடிச்சிருக்கேன். சரிம்மா. பேச தொடங்கலாமா சார்? தொடங்க. தொடங்கிட்டீங்க, பேசுங்க. ஒரு பெண் இந்த உலகில பிறக்கும் போதே அவ சாதாரண மனுஷி அல்ல. அவ ஒரு அன்பின் வடிவம், தைரியத்தோட சின்னம், தியாகத்தோட உருவம். ஒரு பெண்ணோட வாழ்க்கை அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனா அவளோட சிரிப்புக்கு பின்னால இருக்கிற ஒன்னொன்னும் பல வலியும் சவாலும் கடந்துதான் போறாங்க. ஒரு பெண் மகளா குடும்பத்தோட மகிழ்ச்சி, சகோதரியா அன்பின் தோழி, மனைவியா வாழ்க்கையோட துணை, தாயா உலகத்துல ஒரு பெரிய அன்பா அவங்க இருக்காங்க. ஒரு தாய் அவங்களோட குழந்தைய வளர்க்கும் போது அவங்க தனது கனவுகளை மறந்து குழந்தைகளோட கனவை நிறைவேற்ற ரொம்ப போராடுறாங்க. ஆனா இப்போ பெண்கள் வீட்டுல மட்டும் இல்லாம எல்லா துறையிலும் சாதிச்சுன்னு வராங்க. அறிவியல், அரசியல், விளையாட்டு, கல்வி, விண்வெளி எல்லா இடத்துலயும் அவங்க சாதனையில ரொம்ப ஒளிர்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்தியாவுல வலிமையான பெண் தலைவர் நம்ம விண்வெளியில இந்தியாவோட கனவை எடுத்துட்டு போன கல்பனா சாவ்லா, உலக மேடையில இந்தியாவை பெருமைப்படுத்தின PV சிந்து, இவங்களோட தைரியத்துக்கும் திறமைக்கும் வந்து ஈடு இணை எதுவுமே கிடையாது. ஒரு பெண் மனசுல நம்பிக்கை இருந்தா அவளால முடியாததுன்னு எதுவும் கிடையாது. ஒரு பெண் விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கும் அளவுக்கு சக்தி வந்து அவங்க கிட்ட இருக்கு. பெண்கள் எப்பவுமே பலவீனமானவங்க கிடையவே கிடையாது. அவதான் ஒரு குடும்பத்தோட சக்தி, ஒரு சமுதாயத்தோட ஒளி, ஒரு நாட்டோட பெருமை எல்லாமே கேர்ள்ஸ் தான். மகளிர் தினத்தன்னைக்கு நம்ம வந்து ஒரு உறுதிமொழி கண்டிப்பா எடுக்கணும். பெண்களை மதிக்கணும், அவங்களோட கனவுகளை ஆதரிக்கணும், அவங்களுக்கும் சம வாய்ப்புகளை கொடுக்கணும். ஏன்னா பெண் உயர்ந்தாதான் ஒரு குடும்பம் உயருது, ஒரு குடும்பம் உயர்ந்தா ஒரு சமுதாயம் உயருது, ஒரு சமுதாயம் உயர்ந்தா ஒரு நாடே உயருது. இறுதியா வந்து நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன்னா, பெண் கண்டிப்பா பலவீனம் இல்ல, அவ வந்து தைரியத்தோட இன்னொரு பேர் தான். இந்த உலகத்துல எல்லா பெண்களுக்கும் என்னோட மனமார்ந்த மகளிர் தின வாழ்த்துக்கள். நன்றி 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 ஹேமா. நன்றி நன்றி. நன்றி. மிக நல்ல நல்ல கருத்துக்கள்லாம் சொன்னீங்கம்மா. அதான் பெண்கள் தான் பெண்களை பற்றி என்னென்னங்கிற உள்ளுணர்வுகளை எல்லாம் சரியா சொல்ல முடியும். நாங்க மேலோட்டமா பார்க்குறோம், எங்களுக்கு தெரிஞ்சதை சொல்றோம். ஆனா நீங்க சொல்லும்போது அது ஏதோ உண்மையே சொல்ற மாதிரி, உள்ளிருந்து உண்மையே வர்ற மாதிரி தெரிஞ்சுது. அந்த மாதிரி அன்பு, தைரியம், பெண் குழந்தைகளை உருவாக்கக்கூடிய அவங்க போராடுற போராட்டம், இதை பற்றியெல்லாம் ஒரு நல்ல சிறப்பா சொன்னீங்க. பெண்களுக்கே ஒரு நல்ல ஏதோ அவங்க எப்படிங்கிறது உள்ளிருந்து உள்ளார்ந்த முறையில சொல்ற மாதிரி இருந்தது. நன்றி கேமா, நன்றி. நல்ல முயற்சி, நல்லா பேசுறீங்க, நல்லா பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க. ஐயா. நல்லது நல்லது. நன்றி நன்றி நன்றி. ராகவன் ஐயா அவர்களை வரவேற்கின்றேன். வாருங்கள் ராகவன் ஐயா, வாங்க. நீங்க வந்து உங்களுடைய கருத்துக்களை தாங்க. அனைவருக்கும் வணக்கம். நீதிபதி விடியல் குகன் ஐயா, அப்புறம் இந்த பிரம்மாண்டமான அரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கும் நம்முடைய மக்கள் அனைவருக்கும், முன்னால் பேசியவர்கள், பின்னால் பேச இருப்பவர்கள், இந்த ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். ஐயாவுடைய சமீபத்திலே பாடல்கள் பார்க்கும்போது அவருடைய பக்கம் அதிகமாக இப்போ ஓட்டு தேர்தல் வருதுன்றதுனால போராடலான்றது இப்போ வந்து இன்னைக்கு கதை அரங்கத்தையே மாற்றி இன்று சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு இந்த ஒரு உரையரங்கமா போட்டிருக்காரு. அதற்கு எனக்கு வாழ்த்துக்கள். அனைவருக்கும் என்னுடைய கவிதையோடு ஆரம்பிக்கிறேன். இந்த மகளிர் தின கவிதை. மகளிர் இல்லாத உலகம் பாலைவனத்தின் எல்லை, பெற்ற தாயின் அன்புக்கு ஈடு இணை இல்லை, அக்கா தங்கை பாசத்துக்கு தடை ஏதும் இல்லை, மகளின் நேசத்துக்கு எதுவும் சமம் இல்லை, கதை சொல்லும் பாட்டி வழிகாட்ட பயம் இல்லை, அழகு பெண்கள் வானத்து தேவதை வம்சம், நிலவை போல ஒளி வீசும் அம்சம், பண்பாடு கலாச்சாரம் காக்கும் பொறுப்பு அதிகம்,
கண்ணும் கருத்துமாக குழந்தை பராமரிப்பு செய்யும். குடும்ப உறவினரை அரவணைத்து செல்லும் ஆதாரம். விட்டு கொடுத்து செல்லும் போது சொர்க்கம். பகிர்ந்து கொள்ள தோல் தரும் தெய்வீகம். ருசியான உணவு படைக்கும் அன்னபூரணி தெய்வம். நல்ல ஆலோசனை கூறும்போது அற்புதம். பெண்ணே உன்னால் உலகம் ஆனது ஆனந்தம் என்ற கவிதையோடு என்னுடைய இது பாரதியார் பெண்கள் நிமிர்ந்த நன்னடையுடன் நேர்கொண்ட பார்வை, அச்சமற்று வாழ வேண்டும் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார். அதே போல அவருடைய பல பாடல்கள், மனதில் உறுதி வேண்டும் பாடல்களாக இருக்கட்டும், அல்லது பல்வேறு பாடல்கள், கண்ணம்மா பாடல்கள், இந்த காதல் பாடல்கள் இருந்தாலுமே அவர் இந்த பெண்கள் இந்த எழுச்சியும் ஒரு புரட்சி பெண்ணாகவும் தான் அவர் படைத்திருக்கிறார். அதே போல அவரை வழிபட்டிய பாரதிதாசன் அவர்களும் புதுமை பெண்கள் அச்சம் மனம் நாணத்துடன் முடங்கிவிடக்கூடாது, அதை உடைத்து துணிச்சலுக்காக இருக்க வேண்டும் என்பதுதான் பாரதிதாசனுடைய பார்வை. அதே போல கைம்பெண் மறுமணத்தையும் வலியுறுத்தியவர், அடிமைத்தனத்தை எதிர்த்து குரல் கொடுத்தவர். அவருடைய குடும்ப விளக்கு பல்வேறு கருத்துக்களை சொல்லி இருக்கிறது. பெண்கள் அறிவாற்றல் திறம் கொண்ட குடும்பத்தின் வெளிச்சமாக அறிவு, பெண்கள் அறிவிலும் கல்வியிலும் சிறந்து விளங்க வேண்டும், அறியாமை இருள் அகல வேண்டும் என்றெல்லாம் விரும்பியவர் நம்முடைய பாரதிதாசன். அவருடைய பரந்த நோக்கத்தை இந்த தமிழ் கூறும் நல்லுலகத்தினுடைய கவிதைகள்லாம் பல்வேறு புரட்சிகள்லாம் இருக்கிறது. இந்த பெண்கள் தினத்தை பற்றிய ஒரு சிறிய இது மார்ச் 8 அன்று கொண்டாடப்படுவதற்கு ஐக்கிய நாடுகள் அவை அனுமதி கொடுப்பதற்கு முன்பு இது ஒரு பொது விடுமுறை உலகம் முழுவதும் விட வேண்டும் என்று இருக்கிறது. அதற்கான ஆதாரம் எங்கே ஆரம்பித்தது என்று அமெரிக்காவில் தொழில் புரட்சி நகர் என்று சொல்லப்படுகிற நியூயார்க்கில் நெசவு தொழிலில் ஈடுபட்டிருக்கும் பெண்கள் மிகவும் கஷ்டப்பட்டார்கள். அப்போதைய வேலை நேரம் 16 மணி நேரம். அந்த வேலை மிகவும் கடினமாக இருந்தது, ஊதியம் குறைவாக இருந்தது என்று அவர்கள் எதிர்ப்பு குரல் எழுப்பினார்கள். 1857 ஆரம்பித்த அந்த குரல் 1908 தான் முடிவடைந்தது. அந்த குரலுக்கு ஜனாதிபதி தியோடர் ரூஸ்வெல்ட் அவர்கள் தான் ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார். அவர் அவர்களுடைய கோரிக்கைகளெல்லாம் ஏற்றுக்கொண்டு ஹேகன் நகரில் இந்த பெண்கள் மாநாடு நடந்தது. அதற்கு கிளாரா ஜெட்கின் என்பவர் தலைமை தாங்கினார். அந்த அமைப்பில் ஜெர்மனி, ஆஸ்திரியா, டென்மார்க் மற்றும் பல ஐரோப்பிய நாடுகள் பெண்கள்லாம் பிரதிநிதிகளாக சேர்ந்தார்கள். இந்த கூட்டத்தில் தான் அரசன் லூயிஸ் பிராங்க் பெண்களுக்கு வாக்குரிமையும் அவர்களுக்கு பல்வேறு சம உரிமைகளையும், ஊதிய உயர்வு, வேலை வாய்ப்பு, அதுக்கு அடுத்து வேலை நேர குறைப்பை எல்லாம் அறிவித்தார். அந்த நாளைத்தான் இந்த மார்ச் 8 சர்வதேச தினமாக கொண்டாடப்படுகிறது. அதற்கு பிறகு ஐநா சபை இதை ஏற்றுக்கொண்டு இந்த நாளை மகளிர் தினமாகவும் விடுமுறை தினமாகவும் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இதற்கு முன்பாக ஒரு சிறிய புரட்சி நடந்தது, ரஷ்யாவில் பெண்கள் புரட்சி நடந்தது. அதற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுவது முக்கியமாக ரஷ்யாவின் பல்வேறு தினங்களை எழுதிய மக்சிம் கார்கி எழுதிய ஒரு நூல் 1905 வெளியானது. அவருடைய தாய் என்று ஒரு நாவல் இருக்கிறது, ரஷ்ய மொழியில் அந்த நாவல் வெளியிடப்பட்ட பிறகு அது ரஷ்யா மொழியிலிருந்து பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த நூலை படித்த பல்வேறு பெண்கள் தான் இந்த புரட்சியில் அதிகமாக ஈடுபட்டார்கள். முக்கியமாக ரஷ்யாவினுடைய உத்வேகம், வாழ்க்கை பிரச்சனைகள், அவர்களுடைய முன்னேற்றம், அவர்களுடைய சமுதாய மாற்றங்களை எல்லாம் அவர்கள் எப்படி கொண்டு வந்தார்கள் என்று பாவல் என்ற இந்த நாவலினுடைய முக்கியமான கதாநாயகன் அவனுடைய தாய் மூலமாக இந்த கதையை அவர் கொண்டு வந்தார். இந்த கதை களத்திலிருந்து பெல்கோ நிகாலோ என்ற கதையில தான் அவன் தாயாக போட்டிருந்தார்கள் அவருடைய பெயர். இவருடைய மகன் பாவல். அவனுடைய கதை சொல்லும் இந்த இருவர் தான் முக்கியமான கதாபாத்திரங்கள். அந்த கதாபாத்திரங்கள் மூலமாகத்தான் இந்த தாய் சமுதாயத்தில் முன்னேற்றம் வர வேண்டும், புரட்சி மாற்றம் வர வேண்டும் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். இந்த நூல் தமிழிலும் இருக்கிறது. ராமசாமி என்பவர் அன்னை என்று மொழிபெயர்த்திருக்கிறார். இதை ரகுநாதன் என்றவர் தாய் என்ற பெயரிலும் ஒரு மொழிபெயர்த்திருக்கிறார் இரண்டாவது முறையாக. முன்னாள் தமிழக முதலமைச்சர் மு கருணாநிதி தனக்கு பிடித்த புதினமாக இதை குறிப்பிட்டிருக்கிறார். இந்த கதை தாய் காவியம் என்ற பெயரில் கவிதை நடையிலும் எழுதினார். இந்த கதையை தழுவி 2011ஆம் ஆண்டு மு கருணாநிதியின் உரையாடல் தான்
இளஞ்சன் என்ற பெயரில் திரைப்படமாக வந்தது. அந்த படத்தில் வந்து எழுத்தாளர் மற்றும் நடிகர் விஜய் நடித்தார். அவ்வளவு புதுமையான இருந்தது. அதே போல இன்னொரு இந்த ரஷ்ய புரட்சிக்கும் இந்த அமெரிக்க புரட்சிக்கும் இன்னொரு கதை இருக்கிறது. அதே ரஷ்ய மொழியில் அதற்கு முன்னால் வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற ஒரு நாவல் இருக்கிறது. அதில் வந்து இந்த 2ஆம் நூற்றாண்டில் இன்று வரை பெண்கள் தான் எவ்வளவு கொண்டார்கள். அதில் தாய் வழி சமூக இந்த மக்களை எல்லாம் ஒருங்கிணைத்தது. அடுத்தது வந்து அவர்களுக்கு பயிற்சி அளித்தது, அவர்களுக்கு மொழி கற்றுக் கொடுத்தது. அதே போல பல்வேறு தலைமை தாங்கிய பெண்கள் ஒரு கட்டத்தில் அவர்கள் வந்து இந்த ஆயுதங்கள் தயாரிக்கும் ஆண்கள் வந்து ஆயுதங்கள் தயாரிக்க ஆரம்பித்தவுடன் ஆண்களிடம் இந்த பொறுப்பு சென்று விட்டது. அதற்கு பிறகு அரசன் வழி சமுதாயமாக மாறிவிட்டது. அந்த பெண்களிடமிருந்து பல்வேறு உரிமைகள் பறிக்கப்பட்டு விட்டது. அவர்கள் வந்து ஆண்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்க காலம் போய் படிக்காதவர்களாகவும் குடும்பத்திற்கு உணவு தயாரிக்கும் ஒரு கூடத்தில் அடைப்பட்டவர்களாகவும் மாறிவிட்டார்கள் என்று இந்த வாழ்காவிலிருந்து கங்கை வரை நூல் இருக்கிறது. இந்த நூலுக்கு பார்க்கும்போது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. எங்கே ஒரு சிறிய மாற்றம் ஏற்பட்டு விட்டது. அதனால வந்து அதற்கு பிறகு இப்போது இந்தியாவில் இவர்களுக்கு ஒரு சதவீதம் எவ்வளவு பிரிச்சு கொடுத்து முன்னேற்ற வேண்டிய நிலைமை, படிப்பு, வேலை வாய்ப்பு எல்லாம் கொடுத்து இருந்தாலும் இன்னும் முழுமையாக அந்த முன்னேற்றமோ அல்லது வந்து அவர்களுக்கு பங்களிப்போ அவர்களுக்கு குடும்பத்திலும் சரி பல்வேறு இடங்களிலும் கிடைக்கவில்லை என்பதுதான் இந்த மகளிர் தினத்தில் ஒரு பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் என்று சொல்ல முடியும். இருந்தாலும் பெண்கள் இந்த இதுக்கு முன்னால் பேசிய அம்மா கூட அந்த கவிதைகளுடைய தாக்கத்தை அதில் தான் சொன்னார்கள். பல்வேறு இடங்களிலும் இன்னும் வன்முறைகளும் இந்த பெண்கள் தாக்கப்படுவதும் இப்போ வந்து அந்த 33% இடஒதுக்கீடு இன்னும் கிடைக்கவில்லை என்பதை தான் உறுதி செய்கிறது. இந்த அரசும் திட்டங்கள் போடுவதாக இருந்தாலும் சரி, பெண்களுடைய படிப்பு, அவர்களுடைய வேலை வாய்ப்பு, சம்பளம் அதிகமாக இருந்தாலும் அவர்களுடைய ஐக்கியூ என்று சொல்லப்படுகிற அவருடைய ஞாபகம், சிந்தனைகள்லாம் அதிகமாக இருந்தாலும் மற்றொரு புறம் தாக்குதல் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதிலிருந்து அவர்கள் எல்லாம் மீள வேண்டும். இந்த உண்மையான மகளிர் தினம் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அருமையான இந்த பேசும் வாய்ப்புக்கு மிகவும் நன்றி. வணக்கம். நன்றி 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 ஐயா ராவன் ஐயா, நன்றி. கொஞ்சம் அதிக நேரம் எடுத்துக்கிட்டாலும் நிறைய கருத்துக்களை செறிவாக சொன்னீங்க. நன்றி. பல வரலாற்று சம்பவங்களை எல்லாம் சொன்னீங்க. ஆனா நான் பெண்ணையும் இன்று தான் வச்சிருக்கேன். நீங்க நேற்றை பத்தி நிறைய சொல்லிட்டீங்க. சரி, மக்சிம் கார்கியுடைய தாய் நாவலை பற்றிய பல்வேறு சகதிகளை சொன்னீங்க. அது அந்த ரஷ்ய புரட்சிக்கு காரணமாக இருந்த ஒரு முக்கியமான நூல். அந்த நூல் அடிப்படையில் அந்த பெண் தான் பிரதான பாத்திரம் வகித்தார்கள் என்பது கதைகள்லாம் சொன்னீங்க. நல்லது. நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு விட்டது. மிக்க நன்றி ராகுல், மிக்க நன்றி.